மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் இந்த வாரத்திலேயே ஆரம்பிக்கும். திங்கட்கிழமை பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமமா தான். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:01 திங்கட்கிழமை முழுவதும், செவ்வாய்க்கிழமை முழுவதும், புதன்கிழமை அதிகாலை விடியும் போது 3:15 வரைக்கும். ஆக திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் சந்திராஷ்டமம் அந்த தடவை கெடுதல் எல்லாம் பண்ணாதுங்க. சுப சந்திராஷ்டமமா தான் இருக்கு. பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கிறார். அதாவது ஆணி மூலம் என்கின்ற பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கின்ற 2 நாள்ல பௌர்ணமியாக போகிறார். ஆகவே சந்திராஷ்டமம் எந்த கெடுதலையும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு செய்யாது. இயல்பான ஒரு நாளாகவே இந்த சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. சந்திரன் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறார். 8 நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட 8, 9, 10 ஆகிய இந்த 3 இடங்கள்ல இப்போது எல்லா அமைப்புகளும் வழக்கமான ஒன்றாகவே கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 4ஆம் இடத்துல இவர் புதன் இருக்கிறது, 5ல செவ்வாய் வலுவாக இருப்பது என்பது எல்லா நிலைகளிலும் பணம் வரக்கூடிய சூழல், தெய்வீக திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. வாரத்தின கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் வேலை தொழில் அமைப்புகள்ல நல்லவைகள். வியாபார பெருமக்களுக்கு முன்னேற்றமான அமைப்பு, பணம் வரக்கூடிய சூழல். சிலருக்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்ப சுக்கிரன், அதாவது வலிமை. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 7ஆம் அதிபதியாக அவரே இருப்பதால் எல்லா நன்மைகளும் பெண்களால், காதல் போன்ற அனுபவங்களால் அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய, எல்லா வயதினருக்கும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்கு இந்த வாரம்.